நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/11/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி, நவம்பர் மாதம், திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 12:04 வரை துவிதியை, பின்பு இரவு 10:49 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 7:56 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று காலை 6:14 வரை சித்த யோகம், பின்பு இரவு 7:56 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:56 வரை விசாகம், பின்பு அனுஷம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாளாக இருக்கும். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். இன்று மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நினைத்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். பெற்றோர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தொழிலில் உடன் இருப்பவரின் ஒத்துழைப்பு கிட்டுங்க. இன்று புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். பாதியில் நின்ற காரியங்களை மீண்டும் தொடர்ந்து செய்வீர்கள். தீ, எந்திரம் ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். பொறுப்புடன் செயல்படுங்கள். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உடன் இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது. இன்று நீங்க வாங்க நினைத்த பொருளை வாங்க முடியுங்க. வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்ட கொடுங்க. பரணி. நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். புது புது சலுகைகள் கண்டிப்பாக இருக்கும். தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்பால் நல்லது நடக்க கொடுங்க. மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். கிருத்திகை. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். புத்தம் புதிய ஆடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். முடிவுகளை லாபகமாக இன்று எடுப்பீர்கள். இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்குங்க. எதிரிகள் உதிரியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று சிக்கல்களை சரிக்கட்டும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்பங்கள் இல்லம் தேடி கண்டிப்பாக வரக்கூடும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. கௌரவம் அந்தஸ்து என்று உயரக்கூடிய சூழல் இருக்கின்றது. அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். இன்று பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படக்கூடுங்க. புதிய நட்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பிறக்காமல் தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த நித்திரை ஏற்படக்கூடுங்க. சோகங்களையும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியும். இன்று உங்களுக்கு மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். செயல்கள் அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று
யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், முடிவுல தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். முன் பெண் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். கல்விக்கான செலவுகள் கொஞ்சம் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எண்மகள் இல்லம் தேடி வர கொடுங்க. கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. புதிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல்களை மட்டும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். பார்த்து கவனமாக செயல்படுங்கள். ரோகிணி, மனசுக்குள் மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடும். காரியங்கள் கனக்கச்சிதமாக முடிய கொடுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மிருக சிரிஷம், வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். காரியங்கள் கைகூடி ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். செயல்களில் முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். எதிரிகள் எல்லாம் உதிரியாகும் நாள் என்று சொல்ல முடியும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இனத்தார் பகை கண்டிப்பாக மாறுங்க. செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் மேன்மையும் உயர்வும் கண்டிப்பாக கிட்டும். நீண்ட நாளைய பிரச்சனை ஒன்று நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று குடும்பத்தில் இருப்பவரின் செய்கைகளால் மன உளைச்சல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதனை தவிர்ப்பது நல்லது. காணாமல் போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவீர்கள். எல்லோருடைய நலனிலும் இன்று அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்பட்டு சரியாகும். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்து விட வேண்டும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மனோ தைரியமும் இன்று உண்டாகக்கூடும். பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். வெற்றி நிச்சயம். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். முகப்பொலிவும் அழகும் கொடிவிடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. சகஜமாக அனைவரிடமும் பேசி பழகுவீர்கள். காரியத்தில் ஏற்பட்ட தாமதம் விலகி செல்ல கொடுங்க. நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிலும் பொறுமையாக செயல்படுங்கள், அது போதும். திருவாதிரை, மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நீண்ட நாளைய பிரச்சனை கண்டிப்பாக நிறைவேறும். நல்ல தீர்வு எதிலும் ஏற்பட கொடுங்க. தொழிலில் இருந்த மந்த நிலை கண்டிப்பாக மாறும். எதிலும் மேன்மை உண்டாகக்கூடும். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்க கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவருடன் பொறுமையாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். புனர்பூசம், மன தெளிவு ஏற்படக்கூடும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். எதிரிகள் உதிரியாகும் நாளாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். வாக்குவாதங்களை மட்டும் தயவு செய்து ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. மன நிம்மதியும் ஏற்பட கொடுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகுங்க. நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். திறமைகளை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள்.
குழப்பங்கள் அகல கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. ஓய்வின்றி பல வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். எதிர்ப்புகள் கண்டிப்பாக அதிகரித்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் கொஞ்சம் கடினப்படுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவே சில பணிகளை நீங்கள் வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை கண்டிப்பாக மாறும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் இருக்கின்றது. தொடர்ந்து முயற்சிகள் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். லாபம் சீராகத்தான் வரக்கூடும். திறமையான பணியாளர்கள் கண்டிப்பாக அமைய கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலனை காண முடியும். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு முன்கோபங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். காதலை பொறுத்தவரை குழப்பங்களை மிஞ்சும். குழப்பங்கள் விலகுவதற்கு பொறுமை வேண்டும். மன அமைதியை நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. என்று மாணவர்கள் எடுத்தம் கௌத்தம் என்று செயல்பட வேண்டாம். கல்வியில் மட்டுமே முழு அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஓய்வு இல்லாமல் இன்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பல வேலைகளையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. எதிர்ப்புகள் கண்டிப்பாக இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும்போது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். சாதகமான பலன் நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். பூசம். இரவு பகலாக உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. லாபம் கண்டிப்பாக கூடிவிடும். ஓய்வின்றி உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது. காசு பணத்தை நல்ல முதலீடாக மாற்றுவது நல்லது. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடக் கொடுங்க. ஆயில்யம். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சீரான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். என்று உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பொது வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழலும் இருக்கும். அரசியல்வாதிகளின் தொடர்பு இன்று ஏற்படக்கூடும். காலை நேரம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லையும் இன்று நீங்கள் காப்பாற்றிக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோக முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உயர் அதிகாரிகளால் நன்மை ஏற்படக்கூடும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்க முடியும். சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு ஏற்படக்கூடும். என்று எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக இருக்குங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. பயணிகள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். புதிய நண்பர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் நல்ல தகவலாகவே இருக்கக்கூடும். பெண்கள் என்று குழப்பம் அடைய வேண்டாம். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையை ரசித்து வாழ்வீர்கள். பெண்கள் இன்று கோபமான பேச்சை தவிர்ப்பதும் உணர்ச்சி வசப்படுவதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். காதல் குழப்பத்தை ஏற்படுத்தாது. ஏற்படுத்தினாலும் இறுதியில் நல்ல முடிவு கிடைக்கும். காதலுக்காக விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் குழப்பம் அடைய வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் இன்று மட்டற்ற மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். உத்தியோக முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனக்குழப்பமும் என்று தெரிந்துவிடக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். என்று உங்களுக்கு
மன கஷ்டம் விலகி ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பூரம் நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது எதிலும் நல்லது. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை இன்று ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் என்று உங்களுக்கு உழைப்பால் உயரும் காலகட்டம் என்று சொல்ல முடியும். உத்திரம் மனக்கவலை கண்டிப்பாக நீங்குங்க. உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடுங்க. வெற்றிக்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. உயர் அதிகாரியின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளின் தொடர்பு இன்று விரிவடைய கொடுங்க. எந்த ஒரு வேலையிலும் நீங்க கனக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நேரம் செலவிட வேண்டாம் என்று உங்களுக்கு மன மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். பகுத்தறிவுடன் செயல்படுவீர்கள். புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. மன மாற்றத்தினால் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணையக்கூடும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் நடக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். துணிச்சுடன் சில பணிகளை மேற்கொள்வது மிக நல்லது. அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட்டுக் கொண்டிருக்காதீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது என்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். வாய்ப்புகள் நல்ல விதத்தில் வரக்கூடுங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சந்தோஷமிக்க செயலை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டு சரியாகும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும் பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று உங்களுக்கு மன கவலையாக இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடும் என்று உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அஸ்தம் பொது வாழ்க்கையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். கமிஷன் துறையில் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். புதிய நண்பர்கள் இன்று கிடைக்க கொடுங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். எப்படிப்பட்டாவது காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உயர்வான வாழ்க்கை ஏற்படக்கூடும். தொகை வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பயணங்கள் கூட நல்ல பலனை கொடுக்கும். துலாம் ராசினியர்கள் என்று நீங்கள் புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். தொகை வரவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். தொழில் வளர்ச்சியும் மேலோங்கிவிடக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். குடும்ப முன்னேற்றம் கூடிவிடும். குடும்பத்தினர் உங்கள் சொல் கேட்டு நடக்க முன் வருவார்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக கூடிவிடுங்க. பயணங்கள் மூலம் நல்ல பலன் ஏற்படக்கூடும் என்று குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் விலகி செல்லக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மை கொடுக்கும். மனசுக்குள் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகுங்க. பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். மின் சாதனங்களை இயக்கும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். கூர்மையான பார்வை என்று ஏற்படக்கூடும். குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடும். துலாம் ராசினியர்களுக்கு என்று கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளை ஓரளவு சரிக்கட்டி நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுங்க. சிக்கல்களை ஓரளவு சரிக்கட்டி என்று சூழ்நிலைக்கு ஏற்ப புரிந்து கொண்டு செயல்பட முடியுங்க. பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுவது நல்லது. பெண்கள் குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்களுக்கு
மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் மட்டும் குழப்பம் அடையாதீர்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். சுறுசுறுப்பு கூடிவிடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கல்வியில் முழு அக்கறை கொள்ளுங்கள். ஜெயித்து விடலாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று மனசுக்குள் திடீர் குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இறைவன் வழிபாட்டில் உங்களுக்கு ஆர்வம் கொடுங்க. தொகை வரவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாள் என்று சொல்ல முடியும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. என்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறி மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இறைவன் வழிபாட்டில் ஆர்வம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. சுவாதி. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். சட்ட சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை இன்று நிறைவேற்றி கொடுப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயணங்கள் மூலம் நல்ல பலன் ஏற்படக்கூடும். என்று அனைவரையும் அனுசரித்து சென்றால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று மின் சாதனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். விசாகம். நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுப்பீர்கள். எண்ணம் ஒன்று குழப்பம் அடைவீர்கள். நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மனம் நிறைவான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெறலாம். செல்லும் இடங்கள் சிறப்புகளை உண்டாக்கும். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். என்று உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வருங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிதில் வெற்றி பெறலாம். மனதை போட்டு தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகம். விருச்சிகம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை மேலோங்கி விட கொடுங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தொகை வரவு திருப்திகரமாகவே இருக்கக்கூடும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் ஆரம்பித்து விட்டதினால் சில பணிகளை நீங்க குழப்பமாக செய்ய வேண்டியிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். குழப்பத்திற்கு மட்டும் தயவு செய்து இடம் கொடுக்காதீர்கள். சிவாலய வழிபாட்டினால் சிறப்பனையும் கண்டிப்பாக காண முடியுங்க. புண்ணிய காரியங்களுக்கு செலவிட்டு மகிழ்வர்கள். பொதுநல ஈடுபாட்டுடன் இன்று காரியங்களை மேற்கொள்வீர்கள். பெரிய அதிகாரிகளின் தொடர்பு கண்டிப்பாக பக்கபலமாக இருக்கக்கூடும். உடைய தகுதியும் உயர்த்த கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்கக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் பேச்சை மட்டும் அளவாக குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பண வரவு தாமதப்பட்டாலும் வந்து கொண்டு தான் இருக்கும். எந்த ஒரு வேலையிலும் நீங்க முழு கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. பண வரவு எதிர்பார்த்தது போல் இருக்கும். நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். பெண்கள் இன்று வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை குழப்பம் அடைய வேண்டாம். நிம்மதியான சூழலை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. மன அழுத்தம் கண்டிப்பாக விலகி செல்லும். காதலை மட்டும் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்கள் அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நெருக்கடியான சூழ் நிலவினாலும் கண்டிப்பாக மாறுங்க. எதையும் யோசித்து செய்யுங்கள். டக்கென்று முடிவுக்கு வர வேண்டாம். பின்னொரு நாளில் முடிவெடுத்துக் கொள்ளலாம். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். அனுஷம். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது நல்லது. அலைச்சல்கள் இருந்தாலும் சோர்வுகள் இருந்தாலும் நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடக்கும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். திடீர் மன கஷ்டம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுங்கள். என்று உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். கூடுதலாக அலைய வேண்டியிருக்குங்க. கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும்.
சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும் என்று உங்களுக்கு முயற்சிகள் மேற்கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தனுசு ராசினியர்கள் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைக்கு விரோதமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுப செலவுகளை அதிகரித்துக் கொள்வீர்கள். என்ற ஆதாயம் இல்லாத அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருக்கும். மனம் கொஞ்சம் சோர்வாக காணப்படக்கூடும். தொழிலில் பணியாளர்களை சேர்க்க முன் வருவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கவனமாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும் என்று நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கூடும். வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்பாராத திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகளும் இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். மனக்குறை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியிருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் வரக்கூடுங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லுங்க. எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். குடும்ப உறவுகளிடம் நீங்க நிதானித்து செயல்படுவது நல்லது என்று உங்களுக்கு மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். பெண்கள் ஆசையாக மனசுக்கு பிடித்தமான பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். மனக்கவலை இருந்து விடுபட முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் மன கஷ்டத்தை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். இறுதியில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது சிறப்பு. மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று உங்களுக்கு முக்கிய முடிவில் தெளிவு ஏற்பட கொடுங்க. குழப்பம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிவாலய வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிப்பீர்கள். போராடும் இறைவனை முழுமையாக நம்புவீர்கள். இருந்தாலும் மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்க கொடுங்க. உங்கள் நல்ல மனதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்திராடம் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க மற்றவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். தாய் தந்தையரை நல்ல முறையில் கவனித்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சுப செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள முடியும். கூடுதல் பணவரவும் இருக்கின்றது. பண வரவை சேமிப்பாக மாற்ற வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் என்று ஓரளவுக்கு மனம் உங்களுக்கு சந்தோஷம் அடைய கொடுங்க. 2-3 நாட்களாக இருந்த மனக்கவலை கூட கண்டிப்பாக சரியாகும். பயப்பட வேண்டாம். பொது விஷயங்களை பேசும்பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பக்குவமாக நடந்து கொண்டு பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்கின்றது. குடும்பத்தில் ஏற்பட்ட சலசலப்பு கண்டிப்பாக மாறும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை கொடுங்க. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். என்ற குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் பகை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். உடைய கருத்துக்கு மாற்று கருத்து தெரிவிக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. மனசுக்குள் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்குங்க. எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே இருக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக கூடிவிடுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கண்டிப்பாக வரக்கூடுங்க. எளிமையான சூழல் எதிலும் வெளிப்படக்கூடும். எண்ணங்கள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பெண்கள் இன்று ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். முகப்பொலிவையும் அழகையும் கூட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் தாமதம் இருக்கத்தான் செய்கின்றது. முடிவு கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் மட்டும் விட்டு பிடிவுங்கள். பொறுமை காக்க வேண்டும். அமைதி வேண்டும் என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்ள முடியும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். தெளிவாக சிந்தியுங்கள். அது ரொம்ப முக்கியம். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். கல்வியில் கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள்.
முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வர கொடுங்க. பக்குவமாக நடந்து கொண்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். அடுத்தவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். திடீர் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்க கொடுங்க. இருந்தாலும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சோம்பேறித்தனத்தை விட்டுவிடுங்கள். என்று உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. திருவோணம். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்து விடக்கூடும். நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. பிள்ளைகளிடம் கனிவாக பேசி பழகுவது நல்லது. என்று மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்க கொடுங்க. அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எதிரிகளிடமிருந்து விடுபடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். என்று உங்களுக்கு இனத்தார் பகை கண்டிப்பாக மாறுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். கூடுதல் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். எது எப்படியோ உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிதில் வெற்றி பெற முடியும். கும்பம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் எல்லாம் வாயில் கதவை வந்து தட்டக்கூடும். காலை நேரத்தில் கலகலப்பான செய்திகளும் வரக்கூடும். எந்த காரியத்தையும் நீங்கள் எடுத்து முடித்தோம் என செய்து முடிக்க மாட்டீர்கள். அதில் கொஞ்சம் இழுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சில காரியங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பு அடையக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இருந்தாலும் பார்த்து பக்குவமாக பொறுமையாக செய்யுங்கள். பிறருக்கு பொறுப்புகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அதனை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உங்களுடைய பணிகளை மட்டும் செய்யுங்கள். என்று வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மனசுக்குள் ஒருவித உற்சாகம் ஏற்பட கொடுங்க. பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களை சாதகமாக முடிக்க முடியும். அடுத்தவர் பிரச்சனைகளை மட்டும் தலையிடுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். எடுக்கும் முயற்சிகளை கொஞ்சம் யோசித்தும் விடுங்கள். யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். தொகை வரவு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளில் ஓரளவு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. இன்று வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமை வேண்டும். தாய் தந்தையின் சொல்லுக்கும் இன்று கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. சுமூகமான உறவு இன்று வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். எல்லாம் சரியாக நடக்கும் வரை பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. முயற்சிகளின் பேரில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் படிப்பில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொண்டு படிப்பது ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கொடுத்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடுங்க. சாதகமான நல்ல சொல்லும் வெளிப்படக்கூடும். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். காலை நேரத்திலேயே கலகலப்பான செய்திகள் வரக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் லாபம் கிடைக்க கொடுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கமிஷன் துறையில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். சதயம். மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். காரியங்களை மிகவும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். மனசுக்குள் உற்சாகம் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. எதிரிகள் இன்று தவிடுபடியாக கொடுங்க. எதிலும் உங்களுக்கு இனிமை ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று நீங்கள் முடிவு கட்டுவீர்கள். ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். இன்று நீங்க அனைவரிடத்திலும் இன்முகம் கொடுத்து பேசி எதையும் ஈர்க்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். என்ற அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். எடுக்கும் முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எளிமையாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அயல்நாட்டிலிருந்து அனுகூல செய்திகள் வரக்கூடுங்க. இடம் பூமியால் லாபம் ஏற்படக்கூடும். வாகன மாற்றம் செய்யக்கூடிய எண்ணங்களும் மேலோங்கி விடக்கூடும். என்று தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது.
கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறையுங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை என்று அதிகரிக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். வேக வேகமாக சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். என்று மீனம் ராசினியர்களுக்கு அற்புதம் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. பெண்கள் இன்று இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்கின்றது. காதலை பொறுத்தவரை முழு கவனம் வேண்டும். இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் வெற்றி நடை போடும் பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக உருவாக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் முழு அக்கறை கொள்வீர்கள். முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று செல்வ போக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. கலகலப்பான சூழல் என்று வெளிப்படக்கூடும். ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு வேலையும் நீங்க மிகவும் சிறப்புடன் செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். உத்திரட்டாத்தி என்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முற்போக்கான சிந்தனை என்று வெளிப்படக்கூடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு என்று ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. ரேவதி என்று இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பொது விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருப்பது ரொம்ப நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். புத்தி கூர்மையும் வெளிப்படக்கூடுங்க. இன்று நீங்க மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் முடிவெடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.